ஆசிரியர் பாவம் அவங்களை எதுக்கு பணியிடை மாற்றம் இவ்வளவு அவசர அந்த தலைமை ஆசிரியரை எதுக்கு பணியிடை மாற்றம் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. முக்கியமாக நம்ம அன்பில் மகேஷ் அவர்களுடைய பேட்டியுமே ரொம்ப ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலையில, அதாவது ரொம்ப பயந்து போயிட்டாராட்டுக்கு. ஏன்னா ட்விட்டர்ல அவருக்கு எதிராக ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து திமுகவினராலேயே பகிரப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாம பல திமுக ஐடிக்கள் வந்து முதல்ல நான் ஒரு திமுக அமைச்சரை அன்ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பில் மகேஷ் அவர்களை வந்து அன்ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திமுக அந்த திராவிடன் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்த நிறைய நபர்கள் வந்து நம்ம அன்பில் மகேஷ் அவர்களை அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில இதையெல்லாம் பார்த்த நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் பயத்துல என்ன செய்வது என்று தெரியாமல் நம்ம தலைமை ஆசிரியரை பணியிடை மாற்றம் பண்ணியிருக்காங்க. மற்றும் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஆன்மீக சொற்பொழிவாளர் இருக்கிற சொந்தமான இடங்கள், அவருடைய நிர்வாகம் இயங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தற்போது விசாரணைங்கிற பேர்ல அங்க ரைடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எங்க போய் நிக்க போகுதுன்னு. அது வரைக்கும் நம்ம எல்லாருமே மகாவிஷ்ணு அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆதரவாக செயல்படுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.